ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு பாருங்கள். இது எப்படி எடிட் பண்ண தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். உங்களுக்கும் ஏதாவது உங்களோட ஃப்ரெண்டுக்கு யாரா விஷ் பண்ணணும், ஏதோ ஒரு ஃப்ரேம் போட்டு கொடுக்கணும் அப்படின்னா எப்படி பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன். வாங்க கற்றுக்கோங்க. இந்த ஃப்ரேம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த ஃப்ரேமை நம்ம ஃபஸ்ட்லேருந்து எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லி தர போகிறேன். ஓகே, மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். என்னென்ன ஸ்டிக்கர்ஸ் என்னென்ன மாதிரி எடிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். அப்போ தான் ஃபுல்லாக கரெக்டாக எடிட் பண்ண முடியும். ஓகேங்களா? சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லிட்டு நான் சொல்லித்தரேன். இப்போ ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் போய்க்கோங்க. இது ஃபஸ்ட்டு எந்த ஆப்பில் பண்ணுறேன் அப்படின்னா பிக்சார்ட்டில் தான் பண்ணிட்டு இருக்கேன். பிக்சார்ட் உள்ள ஓப்பன் பண்ணிட்டு இந்த ப்ளஸ் ஐக்கன் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன்லாம் வரும். எடிட் ஃபோட்டோ, எடிட் வீடியோ, பேக்ரவுண்ட் இருக்குல்ல, அந்த பேக்ரவுண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச பேக்ரவுண்ட் எது வேணாலும் வச்சுக்கலாம். நான் இப்போ சொல்லித்தரது அந்த பேக்ரவுண்ட் எங்கே இருக்கும் அப்படின்னா பிக்சார்ட்னு சர்ச் பண்ணிக்கோங்க. பிக்சார்ட்டை சர்ச் பண்ணிவிட்டு கீழே தள்ளிட்டே வந்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இந்த இமேஜ் இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த இமேஜ் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம சைஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் கொடுத்துட்டு ஏதாவது ஒரு கலரை சூஸ் பண்ணிவிட்டு இந்த க்ராப் ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு மேலே திருப்பி ஒரு க்ராப் ஆப்ஷன் வரும். அதை கொடுத்துட்டு நீங்கள் சைஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டா தான் உங்களுக்கு ஃப்ரேம் போடுறதுக்கு கரெக்டான சைஸ் வரும். 1200க்கு 12x18 நம்ம சொல்லுவோம்ல, அதே மாதிரி தான். ஓகே, நம்ம சூஸ் பண்ணிட்டோம். டிக் மார்க் கொடுத்துட்டு இப்போ போய்ட்டு நெக்ஸ்ட்டு இந்த சைஸை ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஆட் எ ஃபோட்டோன்னு இருக்குல்ல, சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பேக்ரவுண்ட் மேலே இருக்குல்ல, கேமரா பக்கத்தில் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அதை சூஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த பிக்சார்ட்னு நான் சர்ச் பண்ணல, அதை சர்ச் பண்ணிவிட்டு அந்த பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணினா போதும். அங்கே போய்ட்டு ஃபிக்ஸ் ஆகிடும். ஓகேங்களா? நம்ம சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஃபிக்ஸ் ஆகிடும். சாரி, ஏற்ற மாதிரி ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு ஃபோட்டோவை ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் கொஞ்சம் ஸ்பீடாகவே சொல்லிடுறேன். ஆடுன்னு கொடுத்துட்டு க்ராப் பண்ணிக்கலாம். இதை இப்போ பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்கிறேன். பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரேமை ரெடி பண்ணி வச்சுப்போம். ரீசெண்டாக நான் யூஸ் பண்ணிப்பேன். இது என்ன மாதிரினா பிளாக் ஷேடோன்னு சொல்லிட்டு பிளாக் பாக்ஸ்னு போட்டிங்கன்னா வரும். ஓகேங்களா? இது சூஸ் பண்ணி இங்கே வச்சுக்கோங்க. பிளாக் ஃப்ரேம் பாக்ஸ்னு போட்டிங்கனாவே வரும். ஓகேங்களா? அந்த மாதிரிலாம் போட்டிங்கனாவே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இதை சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இதுக்கான ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதை லாக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோட்டோவும் இந்த ஃப்ரேமும் லாக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மூவ் ஆகுது. நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்ட் நம்ம ஃபஸ்ட்டு லாக் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃப்ரேம். இந்த பாக்ஸை சூஸ் பண்ணிட்டேன். இது எல்லாமே அதே பாக்ஸில் ஒரு பிளாக் ஃப்ரேம் பாக்ஸ்னு போட்டிங்கனாவே போதும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே, உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டில் வச்சுக்கோங்க. நம்ம எப்படி ஆட் பண்ணதுன்னு பார்த்துக்கோங்க. நமக்கு என்னென்ன வேணுமோ அதை நம்ம தேடுறதுக்கு அது என்ன வேர்ட்ஸ் மட்டும் கரெக்டாக போட்டிங்கன்னா போதும். கரெக்டாக வந்துடும். நல்லா ஜூம் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணிவிட்டு எரஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம எது வரைக்கும் வேணுமோ அதை மட்டும் வச்சுட்டு மிச்சத்தை அழைச்சிடலாம். ஓகேங்களா? மேலே வந்துச்சா? ஓகேவா? நெக்ஸ்ட்டு இன்னும் உங்களுக்கு என்னென்ன இமேஜ் வேணுமோ அதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரேம் எடிட் பண்ணுறதை பற்றி உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் வரும்போது நீங்களும் இதை பார்த்து கற்றுக்கிட்டு
உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்களோட ஃபேமிலி யாருக்காவது பர்த்டே விஷஸோ மேரேஜ் விஷஸோ ஏதோ பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி எடிட் பண்ணி போட்டு ஃப்ரேம் எடுத்துகிட்டு போய் காமிச்சிங்கன்னா அவங்களுக்கு பிடிக்கும். ஓகே, ஓரளவு முடிஞ்சது. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைன்னா வேறு டெக்ஸ்ட்டு, டேட்டு, மந்த்து அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான். ஓகேங்களா? இது நீங்கள் அப்படியே டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா போதும், டவுன்லோட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ நம்மளோட கேலரியில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும், வந்துடுச்சா? அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.